அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேரத்தில் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. புதன் அற்புதமான கிரகம், நல்ல கிரகம். இந்த புதனை பற்றிய ரகசியம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். புதன் எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அது போன பிறப்பில் நீங்கள் யோசிக்காமல் விட்ட பாவம். அதை பற்றி இந்த கண்டுக்காமலே இருப்பாங்க பார்த்தீங்களா? அதாவது ஒரு இடத்துக்கு போயிருப்போம், நம்மளை பார்த்து யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க. அந்த மாதிரி நாம் அந்த இடத்த புதன் இருக்கின்ற இடத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இப்பிறப்பில் அது என்ன செய்யும்னா, அந்த புதன் நம்மளை ஏமாற்றும். புதன் இருக்கின்ற இடத்தில் எந்த ஒரு மனிதனும் புதன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்கள் கவனமாகவே 100% இருந்தே ஆகணும். பெரும்பாலும் புதன் என்ன சொன்னா, ஜாதகத்தில் கொஞ்சம் வலிமை இழந்து இருக்குது. 3, 6, 8, 12 மறைந்திருந்தால் என்ன சொன்ன, நல்ல யோகத்தை செய்வார். மறைந்த புதன் நிறைந்த பாக்கியத்தை கொடுப்பார் என்றுதான் சாஸ்திரம் சொல்ல. உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு குழந்தைக்கு 8ல் புதன், மறைந்த புதன் நிறைந்த யோகத்தை கொடுத்துட்டார். ஏன்னா தாய்மாமன் உறவு மட்டும் சுத்தமாக கட்டு. தாய்மாமனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, இருக்கிறார், ஆனால் எந்த பிரயோஜனமே இல்லை. அப்போ ஒவ்வொரு இடத்திலும் புதன், மேசத்தில் புதன் இருந்தாரா, லக்னாதிபதி கவனமாக இருக்கும். ஒன்று லக்னாதிபதி ஏமாந்துருவார், இல்லை லக்னாதிபதி அவனை ஏமாத்திடுவான். 2ஆம் இடத்துல புதன் தன குடும்பத்தால் உன்னுடைய குடும்பத்திற்கு உழைச்சி போட்டு எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் அந்த குடும்பமே உன்னை ஏமாற்றும். 3ஆம் இடத்தில் புதன் சகோதரனுக்கு என்னதான் செஞ்சு திருப்திப்படுத்தினாலும் கடைசியில் அவன் நம்மளை ஏமாத்திடுவான். சரி, 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வேற ஒன்றுமே இல்லையா? 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷனால் பெரிய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியது. ஒரு லேட்டஸ்டாக ஒரு நபர் என்ன சொல்றான்னா, கம்யூனிகேஷனால் 1 கோடி ரூபாய் இழந்தார். எந்த ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்தினால், பரணியிலேயோ பூரத்திலேயோ பூராடத்திலிருந்தோ திசை நடத்தினால், அவர்கள் அந்த திசை, இப்போ சூரியன் இருந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்து நடத்தினாலும் சரி, அந்த திசைக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றம். ஒரு நபருக்கு பூர நட்சத்திரத்திலிருந்து என்ன சொல்கிறான்னா ராகு திசை ஓடிடும். பயங்கரமான ஏமாற்றம், கோடிக்கணக்கில் கம்யூனிகேஷனில் பண்ணிட்டு போயிட்டான். அப்போ ஏமாந்த நபரும் சாதாரண நபர் கிடையாது, ஒரு விவிஐபி. விவிஐபின்னா சாதாரண, அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தவர் தான். எப்படி ஏமாற்றப்பட்டது? எப்பயுமே நம்மளுடைய ஜாதகத்தில் எப்பயும் ஒன்று நினச்சிடும், நான் எந்த கிரகம் எந்த இடத்துல நின்னாலும், எந்த நட்சத்திரத்தில் நின்னாலும், அதற்கு 17வது நட்சத்திரம் 26வது நட்சத்திரம் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஆப்பு வைக்கும். அதில் கவனமாக இருக்கணும். அந்த கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆசை, எல்லா மனிதனுக்குமே. இப்போ ஒருத்தர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலிருந்து திசை ஓட்டுதுன்னா புதனிடம் கவனமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன சொல்கிறான்னா அந்த கிரகங்கள் என்ன சொல்கிறான்னா ஆப்படிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது 100% உண்மை. இதை நம்ம சீர்தூக்கி பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் என்ன சொன்னா, ஜோதிடத்தில் எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாலும் ஏமாந்துருக்காங்க, சொல்லியும் ஏமாந்துருக்காங்க,
சொல்லாமலே ஏமாந்துருக்காங்க. இதற்கு காரணம் ஃபுல்லாகவே வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த புதன். அப்போ புதன் வந்து நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அந்த இடத்தில் வந்து நம்ம வந்து என்ன சொன்னோன்னா ஏமாற்றப்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் 100% உண்டு. அப்போ ஏமாற்றாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? ஏமாற்றாமல் புதனால் நாம் ஏமாற்றப்படக்கூடாது. ஏன்னா நம்ம பெரிய கெட்டிக்காரர்கள் கிடையாது. எந்த ரூபத்தினாலும் என்ன சொல்கிறான்னா வந்து அந்த சோதனைகளை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புதனால் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி வந்து காலத்திற்கும் உண்டு. அப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா, இந்த புதனுக்கு வந்து பெரும்பால் வழிபாடு பண்ணினாலும் அது லேசாக அசைச்சித்தான் பார்க்கும். அப்போ புதனை வந்து கண்ட்ரோல் பண்ணுவதற்கு வழியே இல்லையா? புதனை வந்து கண்ட்ரோல் பண்ணுவதற்கு வழியே இல்லையா அப்படின்னா புதனை வந்து என்ன சொன்னான்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ எப்போ ஒரு மனிதனை வந்து என்ன சொன்னான்னா வந்து புதன் வந்து நம்மளுடைய லக்கணத்தோடைய ஒரு 2ஆம் இடத்தோடைய ஏதோ ஒரு இடத்துல சம்மந்தப்படுவார். நின்ற இடமும் சம்பந்தம் தான், பார்த்த இடமும் சம்பந்தம். அப்போ இந்த புதனிடம் இருந்து ஏமாற்றப்படாமல் இருக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு ரகசியம். எப்பயுமே நவகிரகத்துக்கு போனீங்கன்னா முதல்ல புதனை மட்டும் முதல்ல ஒரு கும்பிடு போட்டுரும். மற்ற கிரகங்கள் கூட வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பெரிதாக மனுஷன் வந்திருக்கான் வந்து ஏன் நம்மளை பார்த்தாலும் சரி பார்க்காலும் சரின்ட்டு பேசாமல் இருப்பார். புதன் மட்டும் பார்த்து கொண்டே இருப்பார். நான் இருக்கிறேன், என்னை வந்து என்ன சொன்ன சின்ன பையன் நீ நினச்சிட்டேன் அப்படி பார்த்து வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக அந்த நவகிரகத்தில் வந்து வடக்க பார்த்து இருக்கிற புதனை ஒரு வணக்கம் போட்டுருங்க. போட்டுட்டு எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா இந்த புதனுடைய சாபமும் தோஷமும் நம்மளை பாதிக்கக்கூடாது, நாம் ஏமாற்றப்படக்கூடாது அப்படின்னா ஒரு 10 கிராம் 100 கிராம் வந்து ஏலக்காய் எவ்வளோ தெரியுமா? 340 ரூபா. நேற்று ஒரு விஷயத்துக்காக வாங்கினேன், ஆனால் நல்ல ஏலக்காய் 340 ரூபா 100 கிராம். அந்தளவுக்கெல்லாம் உங்களால் தானம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற புதன் வந்து உங்களுக்கு ஏமாற்றாமல் இருக்க வேண்டும். ஏன்னா ஏமாற்றம்தான் இந்த உலகத்தில் வந்து பெரிய விஷயமாக இருக்கும். 41 ஏலக்காயை பச்சை நூலில் கோர்த்து நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு எந்த ஒரு மனிதன் மாலையாக போட்டு விட்டு வந்தாலும் அவனுக்கு என்ன செய்யும்னா காலபுருஷனுடைய 6ஆம் இடமாகிய அந்த புதன் வீடு பாதகத்தை செய்யாது. உங்கள் ஜாதகத்தில் எங்கே புதன் இருக்கோ அந்த இடத்துல பாதகம் செய்யும். புதன் எந்த இடத்துல பார்க்குறாரோ அந்த இடத்துல பாதகத்தை செய்யாது. இல்லைன்னா பெரிய பாதகத்தை வந்து அது கண்டிப்பாக செய்யும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்போ புதன் இருக்கின்ற இடத்துல அதாவது வந்து மற்ற கிரகங்கள்னால் வந்து என்ன சொன்ன இப்போ சூரியனா அந்த அவர் இருக்கிற இடத்த மறைக்க முடியாது. சந்திரனா கிடைக்கும்போது அவர் கொடுக்கும்போது வாங்கிக்கிடணும், நீங்கள் தேடி போகும்போது அவர் கொடுக்க மாட்டார். செவ்வாயா உங்களுடைய முயற்சி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுடைய இலக்கே அவர் உட்கார்ந்துருக்கிற இடம்தான். புதனா ஏமாற்றப்படுவதை நான் போன பிறப்பில் என்னை கவனிக்கலை, இந்த பிறப்பில் உனக்கு வச்சு செய்வேன் அப்படிங்கிறது அவருடைய இது. அதுக்கடுத்து குருவா அவர் ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை உருவாக்கி கொடுப்பார். சுக்கிரனா விரயம், அவர் நின்னடம் ஒரு விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமாம் கண்டிப்பாக கொடுக்கும். சனியா அந்த இடத்த வந்து பெருமை பேசக்கூடாது. ராகுவா எந்த இடத்துல நிற்கிதோ அளவு சாப்பாடு சாப்பிடுங்க, அன்லிமிட்டெட் சாப்பாடுன்னு சொல்லுவான். கடைகளில் இப்போ எல்லாமே வந்து ஒரு காலத்தில் இந்த சோறு கடையில் வாங்கிட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷத்திற்கு முன்னாடி எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு இத்தனைக்கானதான் வயிறு குறைவாக இருக்கும், அது கேட்டால் அரைக்கப்போ வாங்குவோம். அந்த அதாவது எந்த ஒன்று வந்து ஒரு காலத்தில் வந்து அதிகமான வந்து மனதை புண்படுத்தியதோ இப்போ எல்லாமே நம்ம காலுக்கு கீழே கிடக்கு. ஆமாம் இப்போ பாருங்கள், அன்னதானத்தில் எங்கே வேணாலும் சோறு தின்னுக்கு ஐயா அப்படிங்க. இப்போ ஹோட்டலில் போனால் சார் கூட கொஞ்சம் வாங்கிக்கோங்க அப்படிங்க.
ஏன்னா இப்போ வந்து எங்களுக்கு தேவையில்லைடா. அப்போ கேட்கும்போது என்ன செஞ்சீங்க? முறைச்சி பார்ப்பான். சோறு திங்கிறவனை பார்த்தா ஹோட்டலில் ஒரு காலத்தில் முறைச்சி பார்த்தான். ஐயோ வந்து நிறையா திம்பானே அப்படின்ட்டு. அப்படி இருந்தது. இன்றைக்கி ஹோட்டல்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க, அன்லிமிட்டட் தான், டோன்ட் ஒரி அப்படிங்கிற அளவுக்கு வந்ததுக்கு காரணம், எதை வந்து அதிகமாக நீங்கள் வந்து மனிதர்களை பார்த்து உதாசீனம் பண்ணுகிறீர்களோ அது ஒரு காலத்தில் தெருவில் கிடந்த குப்பை கணக்கார். ஒரு காலத்தில் வந்து காதல்னா அவ்வளவு குச்சுன்னு வந்து வீட்டில் உதச்சிருவாங்க. அங்கிட்டு போனானே என்ன போன வந்தேன்பாங்க. இப்போ காதலை தாராளமாக காதலி. ஒருத்தர் 5 பேரை காதலிக்காயா. அது வந்து காலம் மாறிவிட்டது. அன்னைக்கு புனிதமான காதலாக இருந்தது. இப்போ வந்து என்ன சொன்ன, காதல் வந்து என்ன சொன்னானே கடலை போட்டு எடுத்தே போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுதான் புதன். அப்போ ராகுவா அன்லிமிட்டெட் சாப்பாடு அந்த இடத்த வந்து அன்லிமிட்டடாக கொண்டு வரும். அன்லிமிட்டட் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேதனையை கொடுத்துட்டு போயிடும். கேதுவா முட்டுச்சந்து தான். அது இருக்கிற இடத்த வந்து ஒரு மைனஸ் கொடுத்துட்டே இருக்கும். சரி, எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 9 கிரகத்திற்கும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பலன் சொல்லிடுவோம். மாந்திக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா? மாந்திக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா? மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நின்றிருக்கிறதோ, மாந்தி எந்தாவது ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். அந்த நட்சத்திரத்தோடைய மூலத்திரிகோணம் உனக்கு கிடைக்காது. இப்போ மாந்தி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருச்சா, சூரியனுடைய மூலத்திரிகோணம் எது? சிம்மம். அந்த பாவத்தால் நீ பெரிய யோகத்தை அனுபவிக்க முடியாது. தூக்கி தூரத்தில் போட்டு அது உனக்கு என்ன லக்கணத்துக்கு தான் கணக்கெடுக்கணும். காலபுருஷனுக்கு கணக்கெடுக்க வேண்டாம். லக்கணத்துக்கு அந்த மூலத்திரிகோணம் பாதிக்கும். அதை கவனமாக வச்சுக்கிடும். அதில் போய் வந்து என்ன சொன்னாங்க, அப்படியே புள்ளி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம தோற்று போயிடும். அப்போ புதன் என்று சொல்லக்கூடிய கிரகத்திடம் கவனமாக இருக்கணும். அந்த புதனை வந்து மட்டுக்குள் கொண்டு வருவதற்கு, ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் வந்து நீங்கள் எங்கிட்டு போனாலும் என்ன சொன்னா, அன்பால் ஏமாற்றம், மனைவியால் ஏமாற்றம், குழந்தையால் ஏமாற்றம், பக்கத்து வீட்டுக்காரனால் ஏமாற்றம். இந்த ஏமாற்றத்திற்கு காரியகர்த்தா வேற எந்த கிரகமே கிடையாது, புதன். நேற்று வரைக்கும் ஒருத்தர் நல்லா பேசிகிட்டு இருப்பான், இன்னைக்கு போகும்போது என்ன சொன்ன பேச மாட்டான். அப்போ அந்த வேதனையை கொடுப்பது இந்த புதன். உண்மையாகவே நிறைய பேர் இப்படி இருப்பாங்க. அப்போ இதில் எல்லாம் நாம் வந்து தப்பிக்கணும். எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நண்பனால் ஏமாற்றப்படக்கூடாது, புதனால் ஏமாற்றப்படக்கூடாது. அப்படின்னா 41 ஏலக்காய்களை பச்சை நூலில் கோர்த்து நவகிரகத்தில் இருக்கின்ற புதனுக்கு மட்டும் ரெகுலராக வந்து என்ன சொன்னால் ஒரு வளர்விரை புதன்கிழமை தேய்விரை கிழமைகளையும் போட்டுவாங்க. எப்பயுமே டெய்லி வந்து என்ன சொன்னால் 2 ஏலக்காயை வாயில் போடுங்க. வாயில் போட்டு நல்லா மென்னுட்டு அந்த சாரெல்லாம் நல்லா விழுங்கிட்டு கடைசியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சக்கையை நல்லா வந்து துப்பிடும். பரிகாரம் இதை செயல்படுத்தி பாருங்கள். இதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெருத்த ஏமாற்றத்திலிருந்து தவிர்த்து கொள்வீர்கள், பிரச்சனையிலிருந்து தவிர்த்து கொள்வீர்கள். இதுதான் புதனுக்குண்டான ஒரு ரகசியம். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் வேதனைக்கும் வருத்தத்திற்கும் உள்ளாவதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற புதன் தான், வேறு எதுவுமே கிடையாது. மற்றதுகளில் அதுக்கு உண்டான காரத்துவங்கள் வந்து வேறு. சூரியன் அதோடைய காரத்துவம் வேறு, சந்திரன் அதோடைய காரத்துவம் வேறு. ஏன்னா சூரியன் ஏமாற்றுறதுக்கு உண்டான கிரகம் இல்லை, சந்திரன் ஏமாற்றுறதுக்கு உண்டான, செவ்வாய் ஏமாற்றுறதுக்கு உண்டான, புதன் ஒருத்தன் தான். குரு அவர் ஏமாற்ற தர்ம சங்கடத்தை தான் உருவாக்குவார். சுக்கிரன் வந்து என்ன சொன்னால் விரயத்தை உருவாக்குவார். சனி வந்து என்னை மட்டும் பெருமை பேசாமல் மூடி வச்சுக்கிட்டு சரியாக போயிருன்ட்டுருவார். ராகு என்ன நான் லிமிட்டடாக இரு, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அன்லிமிட்டடாக போனேன்னா உன்னை ஸ்மார்ட்டில் கீழே விழ வச்சிருப்பேன். கேது என்னை பொறுத்தளவில் நான் முட்டுச்சந்துக்காரன் தான், ஆனால் என் இடத்த வந்து என்ன சொல்கிறான்னா நீ தினமும் என்னை கவனிச்சுட்டு என்ன செஞ்சிரு, அந்த வேலையை வந்து என்ன சொன்னான்னா நான் கரெக்டாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்த வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோ. கேது இருக்கிற இடத்த வந்து என்ன சொன்னான்னா
போன பிறப்பில் வந்து நாம் என்ன செஞ்சிட்டோம், அதை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உதாசீனப்படுத்தணும். அப்போ அதான் வந்து உட்காரும். அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். புதன் உட்கார இடம் இருக்குது. இந்த புதனும் கேதும் தான் வாழ்க்கையில் வந்து பெரிய சோதனைகளையும் மின்னல்களையும் கொடுப்பவர்கள். மற்ற 7 கிரகங்கள் 8 கிரகம் 8 யாருன்னா மாந்தியை சேர்த்து அவர்கள் ஒன்றும் அவ்வளோ தூரத்துக்கு வந்து பெரிதாக துன்பத்தை கொடுக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய அனுபவம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வணக்கம்.